மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. விஜய், விஜய் நில்லு. மறுபடியும் எதுக்கு கூப்பிடுறான்? டேய் விஜய், இன்னைக்கு நீ செத்தானு நினைக்கிறேன். விஜய், உன்னதான் கூப்பிட்டேன். இல்ல பிரியா, கேட்கல, சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஆமா ஆமா, கேட்காதுதான். இப்ப சாருக்கு எப்படி கேட்கும்? ஏன்னா சார் இப்ப கல்யாண மாப்பிள்ள ஆக போறீங்கல்ல, அதான் அந்த குஷியில இருக்கீங்க, அதனாலதானே கேட்கல. யாரு? நானு கல்யாண மாப்பிள்ள ஆக போறேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். ஏண்டி இவ வேற வயிற்றுச்சல் கலப்பிக்கிட்டேன். நானே என் மனசுல உள்ள காதல சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல கல்யாண மாப்பிள்ள ஆக போறேன்னு குஷியில இருக்கேன் நாம. இவ்வளோ ஹலோ மாப்பிள்ள சார், மாப்பிள்ள சார். என்ன விட்டா ஓவரா ஓட்டுற? நான் சொன்னேனா எனக்கு கல்யாணம்? நான் சொன்னேனா? என்ன சொல்றது? அதான் பாட்டி சொன்னாங்களே, பேராண்டிக்கு தலை தலைன்னு செக்கச்சவேன்னு வெள்ளை தோலை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களே, நீ அதுக்கு வாய மூடிட்டு அமைதியா தானே இருந்த? நான் ஒன்றும் அமைதியெல்லாம் இல்லை, பாட்டிக்கு பதில் சொல்லதான் போனேன். அப்ப போலதான் நீ தெரியாம என் காலை மிதிச்சிட்டிய, அதனாலதான் சொல்ல முடியல. பதில் சொல்ல போனியா? ஆமா, அப்படி சார் என்ன பதில் சொல்லி இருப்பீங்க? வேற என்ன, அதை ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே, நான் ஒருத்தைய மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு, அதை பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பேன். விஜய், ராட்சசி, உண்மை அதானே? உண்மையாவே என் மனசுல ஒருத்தி இருக்காள்ல, அதை பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பேன். பாட்டி பாட்டி, இந்த மாதிரி என் மனசுல ஒருத்தி இருக்கான், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அவகிட்ட போய் பேசுங்க, பேசி சீக்கிரமா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டாங்கன்னு பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆமால, நீ அத சொல்லியிருப்பல. ஆமா, என் மனசுல என்ன இருக்கோ அதை பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பேன். அம்மா பாட்டிக்கிட்ட தான் என்னை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு பேசியிருக்காங்க. அதனால பாட்டி அங்க பொண்ணை பாக்குறேன் இங்க பொண்ணை பாக்குறேன்னு எனக்கு விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டார்ச்சருக்கு பேசாம நான் என் மனசுல இருக்கிறத பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம்ல. விஜய், ஏய் ராட்சசி, டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நீ வா, நான் உன்னை கோர்ட்ல ட்ராப் பண்ணிட்டேன், நான் கிளம்பணும், எனக்கு ரொம்ப நேரம் ஆகுதுமா. மாமா இல்ல விஜய், என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. மனமே எங்கு நீ தூங்கி கிடந்தா என்ன பிரியா, மழை வர ஆரம்பிச்சிருச்சு, நீ தான் மழை நனைஞ்சிட்டு இருக்க, சீக்கிரம் போகும். அடடா, நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. ஏ ராட்சசி, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அது என்ன பத்தி நான் மட்டும் இருக்கணும். கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஆனா சப்பி எங்க இருப்பாங்க தெரியலையே, யார்கிட்ட கேட்கலாம்? இந்தா ஒருத்தர் முன்னாடி போறாரு, அவர்கிட்ட கேட்டோம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் சார். அது யாரு நம்மள கூப்பிடுறது? ஸ்கூலுக்கு இப்படி வந்திருக்காங்க, ஒருவேளை பிரின்சிபல் புதுசா ஸ்டாஃப் போட்டிருக்காங்களோ? பரவாயில்ல, இப்போவாது அந்த பிரின்சிபல் மணி எனக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு நல்ல பீஸை போடணும்னு தோணி இருக்கேன். பார்க்கவே நல்லாதான் இருக்காங்க. சரி, என்னன்னா கேட்போம். நம்மளையும் ஒரு பொண்ணு கூப்பிடுதே. மேடம், என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சார், உங்களை தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க மேடம், என்ன மேடம், என்ன விஷயம்? அது சரி, சொல்லு பாத்தியோ, பார்த்தாலே தெரியுது. அது ஒண்ணு சார், இங்க மிஸ் சப்பி, சாரி சாரி, மிஸ் நிலா, நிலா மேடம் அவங்க எங்க இருக்காங்க? நிலா மேடமா? அது யாரு? எந்த கிளாஸ்னு சொல்றீங்களா? ஐயோ, கிளாஸ் கேட்க மறந்துட்டேனே. சாரி சார், அவங்க எந்த கிளாஸ்னு தெரியாது. அவங்க மேத்ஸ் மிஸ், அது மட்டும் தெரியும். ஓ, நிலா மிஸ்ங்களா? அவங்க இந்த டைமுக்கு ஸ்டாஃப் ரூம்ல இருப்பாங்க மேடம். ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்கு? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ, அழகான பொண்ணு நம்மள கூட கூப்பிடுறாளே. ஆனா இந்த நேரம் பார்த்து நமக்கு கிளாஸ் இருக்கு, நான் மட்டும் இப்ப கிளாஸ்க்கு போல அந்த பிரின்சிபல் மணி ஏன் மடியை பேத்துறோம் போல இருக்கு. என்ன பண்ண, தியாகம் பண்ணிதான் ஆகணும். மேடம், நான் சொல்றேன், நீங்க போங்க. நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அங்க ஸ்டாஃப் ஆஃபீஸ் பாய் இருப்பான், அவன் கிட்ட கேட்டீங்கன்னா அவன் ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போவோம். சரிங்க.
அந்த ஆஃபீஸ் பாய் இங்கே இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு காரிடார் வரும். அங்கதான் நின்னுட்டு இருப்போம். அவங்க கிட்ட போயிட்டு நிலா மிஸ்ஸ பார்க்கணும், ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. யார் அனுப்புனா கேட்டா கிருஷ்ணமூர்த்தி அனுப்புறேன்னு சொல்லுங்க. உங்களை கூட்டிட்டு போவோம். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகேங்க மேடம். டே கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு உனக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான். அது சரி, சப்பியை பார்க்கறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும் போல இருக்கேன். இப்போ நான் போய் ஆஃபீஸ் பாய் எங்க தேடுறதுன்னு தெரியல. சரி, போய் முதல்ல அவனை பார்ப்போம். திரும்பி திரும்பி இதே விஷயத்தை என்கிட்ட திருப்பி கேட்டுட்டு இருக்காதீங்கம்மா. எனக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்களேன். அப்போ நான் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்லணும்னா நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கம்மா. வந்தாச்சு. இந்த இங்க இருக்கான ஒரு பையன், ஒருவேளை இந்த பையனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அந்த பையனை கூப்பிடுவோம். ஏன் சாமி இப்படி நீ எத்தனை நாளைக்கு சாமி சொல்லிக்கிட்டு இருக்க போற? இந்த அம்மாவையும் பார்க்கணும்ல. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்காதா? அவன் பிள்ளைக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்திய பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா சாமி? எனக்கு புரியுதுங்கம்மா. சரி, நான் கடைசியா இந்த ஒரு வருஷம் மட்டும் கேட்கறேன். எனக்கு இந்த ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்கம்மா. இந்த வருஷம் நான் எந்த முயற்சியும் எடுக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரிங்களாம்மா? இல்ல சாமி, அம்மாக்கு உடம்புக்கு அப்பப்ப முடியாம போகுது. அம்மாக்கு எதனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை யார் சாமி பாத்துக்கிறது? உன்னை யாராவது பாத்துக்கணும்ல. இன்னும் ஒருத்தி கையில ஒப்படைச்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் சாமி. ஏம்மா இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க வைங்க. நான் 2 நாள்ல ஊருக்கு வருவேன். ஊருக்கு வந்துட்டு என்னன்னு சொல்றேன். நீங்க நிம்மதியா இருங்கம்மா. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? அது சரி. இன்னைக்கு ஆஃபீஸ் பாய், ரவுண்டிங் பாய் முதற்கொண்டு ப்ளூடூத்தோட தான் சுத்துறானுங்க. பாரு, ஸ்கூல் டைம்ல ஃபோன் பேசிட்டு இருக்கான். இவனெல்லாம் இவனுக்கு நம்ம பெருசா வேலை கொடுக்கணும். என்னை கூப்பிட்டு சுத்துறான்னு சொல்ல பாத்துக்கிட்டாரு. சரிங்கம்மா, உடம்ப பாத்துக்கோங்க, மாத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. 2 நாள்ல நான் ஊருக்கு வரேன். சரிங்களா? டேய் தம்பி, டேய் தம்பி. தம்பியா? யாரு? யாரு கூப்பிடுறீங்க? டேய் தம்பி, இங்க நீதானே இருக்க? உன்னதானே கண்ணா கூப்பிடுறேன். என்னையா? ஆமாடா தம்பி, உன்னதான் கூப்பிடுறேன். இங்க நீதானே இருக்க? அதான் உன்னை கூப்பிட்டேன். ஹலோ சாமி, யார் சாமி? அம்மா, நான் உங்களை கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். வேலை இருக்குமா? அப்புறம் கூப்பிடுறேன். ஆமா சாமி, நீ பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது கூப்பிட்டுட்டேன். சரி நீ பாரு சாமி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீங்க நேரத்துக்கு சாப்பிடு சாமி. சொல்லுங்க, என்ன வேணும்? ஒண்ணு இல்லடா தம்பி, நான் இப்ப ஸ்டாஃப் ரூமுக்கு போகணும். நீ என்ன பண்ண? என்ன ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு போடா தம்பி. ஸ்டாஃப் ரூம்ல? தம்பி, நீ என்ன இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஒரு முக்கியமான விஐபி நான் மீட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ நீ என்ன ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு போ, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஆபீஸ் பாக்கெட்ல சொல்லிட்டு இருக்க முடியாதுடா கண்ணா. கூட்டிட்டு போடா தம்பி. சாரிங்கக்கா, ஸ்டாஃப் ரூம் இப்படி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அது அந்த டோர் ஓபன் பண்ணிருக்கு பாருங்க, அதுதான் ஸ்டாஃப் ரூம்க்கா. என்னடா தம்பி, அதுதான் காமிச்சிட்டு நிக்கிற? என்ன நீ வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போ. இல்லங்கா, போன். டேய் தம்பி, நீ ஸ்கூல் டைம்ல போன் பேசுறதே ரொம்ப பெரிய தப்பு. இப்போ உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அதை நீ அவாய்ட் பண்ணிட்டு போன் பேசுறேன்னு சொல்ற. வந்து இந்த வேலையை முதல்ல பாரா தம்பி. வந்து என்ன ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போடா தம்பி. யார் இவங்கன்னு தெரியலையே, நம்மள இந்த போடு போடுறாங்க. சரி, டேய் விக்ரம், ஸ்டாஃப் ரூம் தானே, கூட்டிட்டு போய் காமிப்போம். அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்கக்கா, நான் கூட்டிட்டு போறேன்க்கா. வெரி குட் தம்பி, எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். வேலைன்னு வந்தா வேலையில கண்ணா இருக்கணும். அப்புறமே பர்சனல் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்டா தம்பி. புரியுதா? உனக்கு என்ன தெரியலன்னா அக்கா கிட்ட கேளு, சொல்லி தரேன். அதுக்கு என்னங்கக்கா, கண்டிப்பா கேட்டுட்டா போகுது. இப்ப வாங்கக்கா, ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு போறேன். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். சரி வர தம்பி போலாம். இன்னைக்கு ஆபீஸ் பாய்னா கூட ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். பரவாயில்ல, இந்த தம்பி நல்லா தான் இருக்கான். என்னக்கா சொன்னீங்க? ஏய் தம்பி, அதுக்கு உன் காதுல விழுந்துச்சா? ஆமாக்கா, ஏதோ கொஞ்சம் லைட்டா விழுந்தது. அழகா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, உடனே காதுல விழுந்துருது. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீ ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொன்னேன். நல்லா இருக்கா தம்பி நீனு? நானாக்கா? ஆமாடா தம்பி, நீதான் நம்பு. இந்த அக்கா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், எப்பவுமே உண்மையா தான் பேசுவேன். உண்மையாவே you are looking so cute. செம ஹேண்ட்ஸமா இருக்க. தேங்க்ஸ்க்கா. பாரு, அழகா இருக்கேன்னு சொன்னதும் முகத்துல ஒரு புன்சிரிப்பு வந்துருச்சே. டேய் தம்பி, எப்போ இதே சந்தோஷத்தோட இருடா தம்பி. தேங்க்ஸ்க்கா, நீங்க கூட அழகா தான் இருக்கீங்க. ஐ நோ, நான் எப்பவுமே அழகாதானே தம்பி. சரிங்கக்கா, இதான் ஸ்டாஃப் ரூம். உள்ளதான் இருக்காங்க எல்லா ஸ்டாஃபும். நீங்க யார் பார்க்கணும் போய் பார்க்கலாம்க்கா. தேங்க்ஸ் தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா தம்பி. நான் இந்த ஸ்கூலுக்கு இனிமே அடிக்கடி வருவேன். உனக்கு எதனா வேணும் இந்த அக்கா கிட்ட சொல்லு. இந்த அக்கா உனக்கு எதனா செய்யறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சாக்லேட்டு? சரிங்கக்கா, வாங்கிட்டு வாங்க, வாங்கிக்கிறேன். சரிடா தம்பி, சரி தேங்க்ஸ், நான் போய் பார்க்கறேன். சரிங்கக்கா. அக்கா, யார் பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. யார் பார்க்க வந்திருக்கீங்க? அதுவா, அத சொல்லல, ஒரு விஐபி. சரி விஐபி யாருன்னு சொல்றேன். அது வந்து நீலா மிஸ் பார்க்க வந்திருக்கேன். நீங்க நிலா மிஸ்ஸோட ஃப்ரெண்டா? ஆமாடா தம்பி, நீலா மிஸ்ஸோட ஃப்ரெண்டே தான். சரி நான் போய் நிலாவை பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகேங்கக்கா, நீங்க போங்க. சரிடா தம்பி. இந்த மேடம் வர வர முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். குட்ட குரங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி? அடியே குட்ட குரங்க, எனக்கு இதாண்டி வேலையே. என்ன மாமா ஓகே சொன்னதுல இருந்து ஒரே ரொமான்ஸ் தான் போல இருக்கே. யோ சிப்புடி, எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? அது யாரு?
ஏய் கீத்து வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்ன கீத்து ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? இல்ல சபி, ஸ்கூலுக்கே வந்தாச்சு. சரி ஸ்ட்ரைட்டா உங்களே வந்து மீட் பண்ணிடலாம்ல. எதுக்கு ஃபோன் பண்ணுவானே? அதான் உங்களே வந்து மீட் பண்ணலான்ட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். அங்க ஒரு சார்ட்ட கேட்டேன், நீங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்கேன்னாங்க. அப்புறம் ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்கு ஏதா இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவரே சொன்னாரு, ஆஃபீஸ் பாய் இருப்பானே அவனை கூட்டிட்டு போக சொல்லுங்க, அவன் கூட்டிட்டு போவானு. அதே மாதிரி அந்த தம்பி கூட்டிட்டு வரலாம், நானே வந்துட்டேன். ஏய் நிலா, யார் நிலா இவங்க? ஜெனி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாம்மா நம்ம ஸ்கூல்ல ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் கேம்பஸ் போடுறாங்கன்ட்டு. ஓ இவங்க தானா? அப்ப இவங்க டாக்டரா? ஹாய் ஸ்வீட்டி, ஆமா நான் டாக்டரே தான். ஏங்க பார்த்தா தெரியலையா? இல்லைங்க, நிஜமாவே தெரியல. டாக்டர்னா ரொம்ப பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, ஆனா நீங்க அப்படிலாம் இல்லாம எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. கீர்த்து எப்பவுமே இப்படிதான், எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவா பழகுவா. இவங்க அவங்கன்னு யாரையும் பிரிச்சு பார்த்தாலும் பேச மாட்டா, எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவா. அச்சோ சபி, எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா போதும். சரி சரி, நீங்க சொன்ன இந்த மடியனை பார்க்க போலாமா? ஓ பிரின்சிபல் மண்டியனை கேக்குறாங்களா? ஐயோ கீர்த்து, ஸ்கூல்ல வந்து அப்படி பேசாதீங்க. மண்டையன் காதல் மட்டும் விழுந்தது, நாங்க செத்தோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே ஓகே சபி, சாரி. ஓகே கீர்த்து, ஒரு நிமிஷம் இருங்க. பிரின்சிபல் எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு அப்புறமா போய் பார்க்கலாம். ஏய் நிலா. சொல்லு ஜெனி. ஏய் நிலா, நீயா இவங்களை கூட்டிட்டு போய் பேச போறேன்? அவங்க என்னதானே கேட்டு வந்திருக்காங்க, அப்ப நம்ம தானே கூட்டிட்டு போகணும். எனக்கு நீயும் கூட வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நீயும் வாயே மண்டியே, நம்ம எது பேசினாலும் ஏட கூடமா தானே பேசுவோம். கொஞ்சம் நீ கூட வந்தா நல்லா இருக்கும். வா ஜெனி. அதாண்டி லூசு சொல்றேன், நீயும் இல்ல நானும் போய் பேசலாம். மண்டையை ஏட கூடமா தான் பேசுவானே. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், விக்ரம் சார் இருக்கார்ல, அவரை கூத்து விடு. அவர் போய் எது சொன்னாலும் மண்டியன் சரி சரி தலையாட்டுவான். விக்ரம் சாருக்கு தான் அவர் எல்லாமே தலையாட்டுவாரு. அதனால விக்ரம் சாரை இவங்களை கோத்து விட்டுரு, அவங்க போய் பார்த்துப்பாங்க. அட ஆமா ஜெனி, நீ சொல்றது கரெக்ட் தான். விக்ரம் சார் சொன்னாதான் மண்டையன் எல்லாத்துக்கும் தலையாட்டுவோம். நம்ம போய் பேசலாம், கண்டிப்பா ஏடா கூடமா தான் சொல்லுவானே. ஆமா இப்ப விக்ரம் சார் எங்க இருப்பாரு? நான் வரதுக்கு முன்னாடி காரிடார்ல இருந்தாரு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போவும் அங்கதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ வேணா அங்க இருக்காரன்னு பார்த்துட்டு இவங்களை அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவரை கூட்டிட்டு போக சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். நம்ம கூட்டிட்டு போனோம் அங்க வேலைக்கு ஆகாது, பாத்துக்க. ஆமா ஜெனி, நீ சொல்றது சரிதான். சரி ஓகே, நான் எங்களை விக்ரம் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். விக்ரம் சாரையும் கூட்டிட்டு போய் பேச சொல்றேன், அதான் கரெக்டா இருக்கும். சரி நீயும் வா, விக்ரம் சார்ட்ட பேசுறதுக்காக நீ வாடி ஏறுமே. அதுக்கெல்லாம் நான் வரேன், மடை என்கிட்ட போத்துக்கு நான் வர மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்வீட்டி, என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா கேத்து, முடிவு பண்ணியாச்சு. வா போலாம். சோ அப்ப நீங்க கூட்டிட்டு போறதுல வேற யாரும் என்ன கூட்டிட்டு போறாங்க அப்படிதானே? ஆமா கேத்து, நாங்க வந்து பேசலாம், மண்டையை ஓவரா பேசுவோம். ஆனா அதுவே விக்ரம் சார் வந்து பேசினா அவன் எதுக்கு எடுத்தாலும் ஓகேன்னு தலையாட்டிட்டு போயிடுவான். விக்ரம் சாருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்காங்க. அதனால நீ வா, நான் விக்ரம் சார் கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகேமா, எனக்கு என்னோட வேலை ஆனா போதும். சரி இப்போ நம்ம என்ன விக்ரம் சாரை பார்க்க போறோம் அப்படிதானே? சரி வாங்க போலாம். அதேதான், சரி வா கேத்து போலாம். ஏய் நிலா, அங்க பேர் அங்க இருக்கார் விக்ரம் சார். ஆமாண்டி பாத்துட்டேன். இரு அவரை கூப்பிடுறேன். யாரு? கேத்து, அவர் தான் விக்ரம் சார். அங்க பின்னாடி திரும்பி பாரு. சரி விக்ரம் சார், இந்த பையனா? சொல்லுங்க நிலா மிஸ். விக்ரம் சார் கொஞ்சம் இங்க வாங்களேன். இந்த வரேன். ஐயோ இவரு சாரோ? நான் இவரு ஆபீஸ் பாய்ல நினைச்சு வாழ தம்பி போட தம்பில சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? சபி கிட்ட சொல்லிடலாமா? சொல்லுங்க நிலா மிஸ். அது ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன ஹெல்ப். அட என்ன நிலா, சொல்லுங்க. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கேளுங்க, பண்றேன். அது ஒண்ணு சார், இவங்க டாக்டர் கீத்து, இவங்க நம்ம ஸ்கூல்ல ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் கேம்பஸ் போடணும். அதுக்காக நம்ம பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா மண்டையனை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல, நாங்க போய் எதனா சொன்னா அவர் கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. ஆனா நீங்க போய் சொன்னா உடனே ஓகே சொல்வார்ல, அதுக்காக தான். ப்ளீஸ் சார். இவங்க டாக்டரும் அது சரி, அதுக்கு என்ன நிலா, கண்டிப்பா பிரின்சிபல் சார் ஓகே தான் சொல்வாரு. ஏன்னா ஃப்ரீயா தானே பண்றாங்க, கண்டிப்பா ஓகே தான் சொல்வாரு. சரி நான் போய் கேட்கறேன். ஒன் செகண்ட் சார், இவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. கீத்து நீங்க போங்க, விக்ரம் சார் கூட போங்க. அதுக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டா போகுது. அக்கா போலாமாக்கா, பிரின்சிபல் சாரை பார்க்க போலாமாக்கா? வாங்க நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ விக்ரம் சார், அவங்க உங்களோட சின்ன பொண்ணு தான். அவங்கள நீங்க சும்மா பேர் சொல்லியே கூப்பிடலாம், அதெல்லாம் அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இல்ல இல்ல நிலா, இவங்களுக்கு அக்கான்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும். என்னங்கா நான் சொல்றது கரெக்ட் தானேங்கா? ஐயோ சாரிங்க, எனக்கு நீங்க சாரெல்லாம் தெரியாது. அங்கதான் ஒருத்தர் சொன்னாரு ஆபீஸ் பாயின்னு. கீத்து என்னாச்சு? என்ன சபி, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சபி. நான் உள்ள வரும்போது ஒரு சார் ஒருத்தர் பார்த்தேன்னா அவர் தான் சொன்னாரு அங்க ஆபீஸ் பாய் இருப்பான், நீங்க போய் அந்த பையன் கிட்ட கேளுங்க, ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு போவான்னு. அந்த சமயம் நான் வந்தேன்னா இவர் தான் இருந்தாரா? இவரை தான் ஆபீஸ் பாய்னு நினைச்சிட்டு வாடா தம்பி போடா தம்பின்னு கூப்பிட்டுட்டு சபி ஓட்டி. ரைட்டு, வந்ததுமே தரமான சம்பவமா பண்ணியிருக்கீங்களே.
எப்படி கீர்த்து? சபி சாரி சபி. யூ கீர்த்து. சாரி என்கிட்ட கேக்குறீங்க? அது அந்த சார் கிட்ட கேளுங்க. சார் அட பரவாயில்லைங்க, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க. இல்ல இல்ல, உங்க கண்ணுக்கு நான் ஆஃபீஸ் பாய் மாதிரி தெரிஞ்சிருக்கேன், அதனால நீங்க என்ன அப்படி கூப்பிட்டுருக்கீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீலா விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? சரி நீங்க வாங்க, நான் பிரின்சிபால் கிட்ட கூப்பிட்டு போறேன். விக்ரம் சார் சாரி. அவ எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் சுட்டித்தனமா இருப்பான், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ நீலா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல, இருக்கிற விடுங்க. சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை பிரின்சிபால் ரூம் கூட்டிட்டு வரேன். வாங்க போலாம். தேங்க்யூ சல்மா. நாங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டோம் இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் கண்டிப்பா கிடைக்கணும்னு. உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் சார் எங்களுக்கும் வேலை இருக்கு, அதனால தான் உங்களுக்கே கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி கிடைச்சிருச்சு சார். உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன செல்வம், கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னா என்ன? நான் எப்பவும் உங்ககிட்ட தானே ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், இதுல என்ன இருக்கு? ஐயோ அர்ஜுன் சார், உங்களால மட்டும் தானே எங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களோட கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். என்ன செல்வம், நம்ம கரெக்டா இருந்தா எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். இது என்னமோ கரெக்ட் தான் சார். நீங்க சொல்றது 100% உண்மை சார். நாங்க கூட கொஞ்ச நேரத்தில் வாங்கிட்டோம் எங்கடா அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நான் அந்த ஜேஜே என்டர்பிரைசஸ்க்கு போயிடுமோனிட்டு. செல்வம், இந்த கான்ட்ராக்ட் யாரு கிடைச்சிருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். கிடைச்சவங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட். இல்ல நம்ம இதுலயும் கை வைக்கணும்னு நினைச்சா லாஸ் அவங்க தான் சந்திக்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இதான் சார் உண்மை. ஜேஜே என்டர்பிரைசஸ் மட்டும் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருந்தது, கண்டிப்பா அவங்க இந்த கான்ட்ராக்ட்ல கை வச்சிருப்பாங்க சார். அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ரெண்டாவது நம்மள மாதிரியான ஃபேக்டரிஸ்க்கு கொடுக்கவே மாட்டாங்க சார். ஓகே செல்வம், எதுக்கு நமக்கு மத்தவங்க பத்தின பேச்சு விடுங்க. எப்படி சார் அர்ஜுன் சார் உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சார். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நீங்க பொலைட்டா பேசுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க சார். செல்வம், இருக்குன்னு நம்ம ரொம்ப ஆடிடவும் கூடாது, இல்லன்னு வாடிடவும் கூடாது. எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். சொல்லல சார், உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு. கண்டிப்பா கத்துக்குவோம் சார். மிஸ்டர் அர்ஜுன். அது சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நம்ம இங்க இருக்க கூடாது, கலந்துக்க வேண்டியதான். அர்ஜுன் சார், எனக்கும் ஃபேக்டரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே செல்வம், நீங்க கிளம்புங்க. ப்ரொடக்ஷன் வரும்போது கால் பண்றேன், கண்டிப்பா வந்துருங்க. சார் அதுக்காக தான் சார் வெயிட்டிங். கண்டிப்பா கூப்பிடுங்க சார். வேற எந்த கம்பெனிஸும் கூப்பிடாதீங்க. நோ செல்வம், கண்டிப்பா உங்களை தான் கூப்பிடுறேன். ஓகே, கேரி ஆன் செல்வம். ஓகே சார், தேங்க்யூ, பை சார். see you. என்ன அர்ஜுன், ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. ஆமா சார். அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, சந்தோஷம் இல்லாம இருக்குமா என்ன? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாமா அர்ஜுன், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு தான் சாமர்த்தியமா தட்டி பறிச்சுக்கிட்டீங்க. யாரோட வாய்ப்பையும் எனக்கு தட்டி பறிக்கணும்னு அவசியம் இல்லை சார். திறமை இருக்கிற இடத்துல வாய்ப்புகள் தேடி வரும். எனக்கு திறமை இருக்கு, அதனால என்ன தேடி வாய்ப்பு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன், நீங்க பாரு அர்ஜுன், சின்ன பையனாச்சுன்னு உனக்கு எடுத்து சொல்றேன், கேட்டுக்க. நீ இந்த ஃபீல்டுக்கு சின்ன பையன், புரியல, கத்துக்குட்டி. அதனாலதான் சொல்றேன், உன்னால இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து கண்டிப்பா ரன் பண்ண முடியாது. இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல. நீயே போயிட்டு இந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணாம், வேற எந்த ஃபேக்டரிஸ் வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிடு. இங்க பாரு அர்ஜுன், இதை நீ எடுத்துட்டீங்கன்னா சிக்கல்ல மாட்டி தான் முடிப்பேன். உனக்கு இதெல்லாம் பெருசா படாது. அர்ஜுன், நீ சின்ன பையன், உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன், கேட்டுக்க. இங்க பாரு, இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து உன்னால கண்டிப்பா ரன் பண்ணவே முடியாது. இப்ப கூட ஒன்றும் குறைஞ்சிடல. போய் வாபஸ் வாங்கிடு. எனக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணான்னு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இரு. இதை நான் பார்த்து எப்படி ரன் பண்ணணும் பண்றேன். இதுல உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, கொடுத்துட்டு போறேன். ஏன்னா நீ கத்துக்குட்டி, இதெல்லாம் எடுத்து கண்டிப்பா உங்களால பண்ணவே முடியாது. யாரு? நான் கத்துக்குட்டியா? நான் கத்துக்குட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களே சார். அர்ஜுன், பில்டப் என்ன ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? நீ சின்ன பையன், பெரியவங்க சொன்னா அப்படியான கேட்டுட்டு நடந்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. பிசினஸ்ல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது. யாருக்கு திறமை இருக்கோ அவங்க அதை ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். எனக்கு திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். அர்ஜுன், ஸ்டாப் இட் சார். இங்க பாருங்க, எனக்கும் கத்த தெரியும். உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம பேசுனீங்கன்னா நான் வேற மாதிரி பேச வேண்டியது வரும். என்ன சொன்னீங்க? எனக்கு ஏதாவது தரீங்களா? நான் கேஷை மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தேன்னா எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பா கைக்கு வராது. நான் எதையுமே பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன தேடி வாய்ப்புகள் வருது. நீங்களும் அப்படி நினைங்க, கண்டிப்பா உங்களை தேடி வாய்ப்புகள் வரும். என்ன அர்ஜுன், உன்னை தேடி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வருது, என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் உன்னை தேடி வராங்க அப்படிங்கிற தொலைக்கணத்துல பேசுறியோ? தலைக்கணமா? எனக்கு ஏன் சார் அந்த தலைக்கணம்? அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்டும் கைக்கு வந்துருச்சுன்னு தொலைக்கணத்துல தானே பேசிட்டு இருக்கேன். அது சரி, இதே மீட்டிங்க்கு நீங்க தானே வந்திருந்தீங்க, உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல. அதான் நீ ரொம்ப சாமர்த்தியம் இந்த கான்ட்ராக்ட் உங்க கைக்கு வாங்கிடுது. அப்போ அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்ல. அப்போ உங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்ல வரீங்களா? அர்ஜுன், வேண்டாம். இங்க பார், ஆரம்பத்துல இருந்து நீங்க எனக்கு பிரச்சனை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல உங்க அப்பானா, இப்ப நீ இருக்க. தேவையில்லாம
என் விஷயத்த தலையிடாத. நீ நிறைய என் விஷயத்த குறுக்கிட்டு இருக்க. வேண்டாம் அர்ஜுன், பல பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது வரும். சார், நான் எதுக்கு சார் பின்விளைவுகளை சந்திக்கணும்? நான் எப்பவுமே கரெக்டாக தானே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா விஷயத்துல பர்ஃபெக்டாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து எங்க அப்பாவுக்கு, இப்போ எனக்கு. எங்க அப்பா எனக்கு பிசினஸை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நான் நல்லா படிச்சுட்டேன். இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்க அப்பா சொல்லி கொடுத்தாரான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க உங்க பையனுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ உங்க பையனாச்சும் கரெக்டாக ஃபாலோ பண்றாருன்னு பார்ப்போம். எனக்கு எங்க அப்பா நல்லதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதனாலதான் நான் இந்த இடத்துல இருக்கேன். அர்ஜுன், வேணா அர்ஜுன், தேவையில்லாம என் விஷயத்துல நீ நிறைய தலையிட்டு இருக்க. சாரி சார், எனக்கு உங்ககிட்ட பேச டைம் இல்லை. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ வேற கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நான் போய் என்னோட ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை. உங்களுக்கு என்கிட்ட பேசணும் வேணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் சார். ஓகே, வரட்டுமா? பாய். மிஸ், கீர்த்தனா, எல்லாரும் கீர்த்தனு கூப்பிடுவாங்க. ஓகே கீது, ஓகே தானே? பிரின்சிபல் சார் ஓகே சொல்லிட்டாரு. நீங்க இப்போ எப்போ நாளைக்கு கேம்பஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக கேட்டதுக்கு. அப்புறம் சாரி. ஐயோ, இன்னும் நீங்க அதை மறக்கலையோ? விடுங்க, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்புறம் கேம்பஸ்க்கான ஃபுல் பொறுப்பும் என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் யார் எவரெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்களாம் சொன்னதுனால மட்டும்தான் உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்களா? ஐயோ, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, பர்ஃபெக்ட்டா பண்ணிடுவோம். நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஓகே கேது, நாளைக்கு மார்னிங் 9 o'clock வாங்க. உங்களுக்கு அந்த லேப் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் அங்கேயே கேம்பஸ் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்க நேம்? நேம் எதுக்குங்க, பழையபடியே கூப்பிடுங்க. மாட தம்பி போட தம்பின்னு கூப்பிடுங்க, நல்லா இருக்கு. பாத்தீங்களா, மறுபடியும் ஓட்டுறீங்க. நல்லா தெரியாம தானே கூப்பிட்டுட்டேன். இல்லைங்க, சும்மா தான் சொன்னேன். என் பேர் விக்ரம். நீங்க விக்ரம்னே கூப்பிடலாம். ஓகே விக்ரம், தேங்க்யூ. இன்னில இருந்து நீங்க என்னோட ஃப்ரெண்ட். ஓகே? ஓகேங்கா, நீங்களும் நானும் ஃப்ரெண்டு தான்க்கா. பாத்தீங்களா விக்ரம், மறுபடியும் ஓட்டுறீங்க. இல்லைங்க, சும்மா தான் சொன்னேன். ஓகே கேது, சரி மார்னிங் சீக்கிரம் வந்துருங்க. ஷியோர். ஓகே, நான் சபியை பார்த்துட்டு கிளம்புறேன். அப்படியா? அது யாரு? அதியா? அதங்க நீலா குட்டி, நீலா. அவங்களோட பேர் தான் சபியும். நல்லா இருக்கு. ஓகேங்க. நட்புக்குள் பொய்கள் கிடையாது, நட்புக்குள் தவறுகள் நடக்காது, நட்புக்குள் தன்னலம் இருக்காது, நட்புக்கு ஆண் பெண் தெரியாது, நட்பு என்னும் நூலெடுத்து பூமியை கட்டி நீ நிறுத்து. உதடு துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை, அந்த பாதை நினைவு இல்லை, பாதை புரியவில்லை. சத்தம் ஜீவன் கொள்வார் கண்ணா. இவளா? இவ எதுக்கு இப்போ கால் பண்றா? மேடம்க்கு நம்ம ஞாபகம் வந்துச்சு போல இருக்கேன். சரி, என்ன பண்றாங்கன்னு கேட்போம். ஹலோ, என்ன ஸ்வீட்டி, என்ன பண்றீங்க? என்ன என் ஞாபகம் வந்துருச்சா? உங்க ஞாபகம் எப்ப போச்சு? இப்ப வரதுக்கு? எப்பவுமே உங்க ஞாபகத்தோட தான் இருக்கேன். அது சரி, உனக்கு பேச சொல்லி தரணும். நீ பேசவே மயக்கணும்ல. சரி, உன்கிட்ட விழுந்தது உன் பேச்சுனால தானே. சரி, எங்க இருக்க? சும்மா சொல்லாதீங்க. நீங்க விழுந்தீங்களோ இல்லையோ, நான் உங்க பேச்சுல தானே வேணும். சரி, இப்படி மாறி மாறி எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்குது? விஷயத்துக்கு வாடி. கேட்டல, எங்க இருக்க? எங்க இருப்பேன்? எங்க ஊர்ல தான் இருக்கேன். இந்த 2 daysல நான் அங்க தான் வரப்போறேன். நம்ம மீட் பண்ணலாமா? ஏய், என்னடி சொல்ற? ஏய் ஸ்வீட்டி, உண்மையாவா சொல்ற? உண்மையா எங்கே வர? ப்ராமிஸா, என் செல்ல குட்டி மேல ப்ராமிஸா 2 daysல நான் அங்க தான் வரேன். எனக்கு அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? எனக்கு மட்டும் அந்த இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சு. நான் இனிமே அங்கேயே தான் இருப்பேன். ஏய், என்னடி சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கேன்? அப்போ இன்னும் 2 நாள்ல என் ஸ்வீட்டியை பார்க்கலாம், அதானே? அப்போ எனக்கு எப்பவும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், கரெக்டா? சும்மா இருங்க, உடனே அங்க போயிடாதீங்க. நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, புரியுதா? ஏய் வாடி, நீ என்ன தருது? எனக்கு வேணுங்கிறது நானே எடுத்துக்கிறேன். சரி ஸ்வீட்டி. நான் உங்களை பார்க்க போறேன், எவ்வளவு ஆசையா இருக்கேன். நீங்க என்னடா தப்பா கணக்கு பண்ணிட்டு போங்க. ஓய், அப்புறம் என்ன? லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்த போது ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா ஏமாத்தி அனுப்பிட்டியே. அப்படி ஏதாவது கிடைக்கலனா நீங்க சீக்கிரமா உங்க வீட்டுல பேசி நம்ம மேரேஜ்க்கு வழி பண்ணுங்க. ஏய் சரி, 2 நாள் தானே வரேன், வா அப்போ மீட் பண்ணி பேசுவோம், சரியா? நான் இப்போ ஃபேக்ட்ரி கிளம்பும் டைம் ஆகுது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எப்ப மேரேஜ் பத்தி பேசணும்? நீங்க அந்த
பேச்சை டைவர்ட் பண்ணிடுறீங்க. என்னங்க இங்க பாருங்க, நாங்க ரொம்ப நம்புறேன். ஏய், சும்மா சும்மா என்ன நம்புன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்பிக்கை இருந்தா நம்பு, நம்பிக்கை இல்லைனா ஆமா இதே வீட்டுரு. நான் வைக்கிறேன், வேலை இருக்கு. அது சரி, நம்பாம தான் உங்க கூட நான் அப்படிலாம் இருந்திருக்கலாம். ஏங்க நீங்க இப்படி பேசுறது சரியா? சரி ஸ்வீட்டி, சும்மா அதையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் தான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணு. நான் இன்னும் டேடி கிட்ட பேசணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், புரியுதா? சரிம்மா, எனக்கு டைம் இல்லை, கிளம்புறேன். நம்ம அப்புறமா பேசுவோம். சரிங்க, நான் வைக்கிறேன். ஏய், ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், சரியா? சீக்கிரம் வா, உன்னை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. வந்துரு. கண்டிப்பாங்க, நானும் உங்களை பார்க்க ரொம்ப ஆவலா தான் இருக்கேன். சீக்கிரம் வந்துடுறேன். லவ் யூ. சீக்கிரம் வா. லவ் யூங்க. தலை முதல் கால் வரை பொழுது நீ தவறுகள் செய்வது பொழுது. உன்னோடுதான் என் ஜீவன், ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என் நாடும். வீட்டுக்கு வந்து இந்த லேப்டாப் கை மேல உட்காரணுமா? இவரா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. முக்க நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு இவரு. என்ன த்ரோட் பெயினா என்ன? போய் ஏதாவது தண்ணி குடி, இல்ல அம்மா கிட்ட சொல்லு, ஏதாவது கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. எதுக்கு இங்க நின்னுட்டு கணச்சிட்டு இருக்க? என்னது கணக்கிறானா? யோ உங்கள யோ மாமாங்க, என்னையா இல்ல என்னன்னு கேக்குறேன். நக்கலா? ஏய், என்னடி கவலைப்படுற? என்ன அப்புறம் என்னங்க, நான் எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன், நிமிந்து கூட பார்க்காம தலையை குனிஞ்சிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்னடானா தொண்டை வலினா போய் அத்தை கிட்ட கஷாயம் வாங்கி குடியா? உங்களா காண்டா இருக்கா? கோவமா வருதா? ஆமா, ரொம்ப காண்டாகுது, கோவமா வருது. இப்ப எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? அப்படிதான். அடி குல்பி, ஸ்கூல் விட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்கிட்ட ஏதாவது பேசுனியா? இப்படி போற அப்படி வர்ற, அம்மா கிட்ட சிரிச்சு பேசுறேன், பாரதியை விழுந்து பாத்துக்கிறேன். உன் தம்பி விச்சு சாப்பிட்டியாடா? விச்சு தண்ணி குடிச்சியாடா? விழுந்து பார்த்தேன், இங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன ஏதுன்னு கேட்டியாடி? நீ இப்படித்தானே எனக்கு காண்டா இருந்திருக்கான். அது இன்னும் முடியல. ஆமா, தலைவலிக்குது, காஃபி கேட்டல, அட்லீஸ்ட் காஃபி எடுத்துட்டு வருவான், அப்போவாது பேசுவான்னு பார்த்தோம். இப்போ கையை வீசிக்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ என் நினைப்பே உனக்கு இல்ல, அப்படிதானே குல்பி? இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்க மாமாங்க. அது வந்து என்னடி வந்து போய் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி வருவான், வந்ததும் என்கிட்ட பேசுவா, கொஞ்சுவான், என்னங்க பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு நம்மள அப்படி அரவணைச்சு பார்த்துப்பான்னு பார்த்தோம். என்னை தவிர மத்தவங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன், என்ன மட்டும் டீட்ல விட்டுட்டேன். ஏண்டி என்ன பிடிக்கல என்ன? ஐயோ மாமா நீங்க வேற. அப்படிலாம் இல்ல, மூஞ்சி பாரு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல. வந்ததுமே உங்ககிட்ட பேசினா அத்தை ஏதாவது நினைச்சுக்க போறாங்களேன்னா அத்தை கிட்ட போய் பேசினேன். உடனே பார்த்தா பாரதி வந்துட்டான், பாரதிக்கு பின்னாடியே விச்சு வந்துட்டான். சரி அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு உங்ககிட்ட பேசணும்னா ஓடி வந்தேன். அப்பதான் நீங்க தலை வலிக்குது காஃபி வேணும்னு சொன்னீங்க. சரி காஃபி போடலாமே போகும்போது தான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னர் டைம் வரப்போகுது, இப்போ எதுக்கு காஃபி கொடுக்கணும், அதனால நம்ம போய் அவர்கிட்ட சொல்லலாமேன்னு ஓடி வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கும் உங்ககிட்ட வந்ததும் பேசணும்னு தான் இருந்துச்சு. நீங்கள் ஹால்லே இருக்கீங்க, பெட்ரூமில் இருந்தாவாச்சு அங்கே வந்து பேசியிருப்பேன்ல நான். அப்போ பெட்ரூம்ல இருந்தா கண்டிப்பா என்ன தேடி வந்திருப்பியா? என்னங்க இப்படி கேட்குறீங்க? அப்புறம் உங்களை தேடி வராமல் வேற எங்கே போவானா? உங்களை தான் தேடி வருவேன். நீங்கள் வேறு வந்ததுலேருந்து அப்படியே உருன்னு இருந்தீங்க. நீங்கள் வேறு இன்னைக்கு மீட்டிங் போனீங்கல்ல, ஒருவேளை அந்த டென்ஷனில் இருக்கீங்க போல இருக்கேன். நம்ம போய் இப்போ ஏதாவது பேசினா கோவப்பட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். குல்பி, உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக ஆசையா இருந்தேன்டி. அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லல தெரியுமா? முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன். ஆனா நீ என்கிட்ட பேசலன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் என் வேலையை பார்க்கலாமே உட்காந்துட்டேன். சாரிங்க மாமாங்க, கோச்சிக்காதீங்க. ஓடி என்கிட்ட பேசாத. சிச்சோ சாரிலாம், என் செல்ல பிள்ளைல. சாரிங்க மாமாங்க. இது ரூமுக்கு வந்து கொஞ்சம் அப்பா இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, ஏதோ குட் நியூஸ் சொன்னீங்களா, அது என்னது? மேல ரூமுக்கோ, அப்புறம் சொல்றேன். இங்கெல்லாம் வச்சு சொல்ல முடியாது, மேல வா. இல்லாம அஜினுக்கு உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. அத்தை எனக்கு வேணாம் அத்தை,
இவருக்கு மட்டும் வைங்க. நான் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். குளிக்க போறானா? அதுவும் இந்த நைட் டைம்லயா? ஓய், இல்லம்மா, இந்த நேரத்துல எதுக்குமா? இல்ல அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் சுடு தண்ணியில கொஞ்சம் குளிச்சா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அத்தை. அதனாலதான் நான் குளிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீங்க இவருக்கு டிஃபன் வைங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா, அப்ப சீக்கிரம் வா. சரிங்க அத்தை. மாமாங்க, உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்கு. இந்த லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். வாங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. நான் போய் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓய் குல்பி, என்ன புதுசா இந்த டைம் குளிக்கிறேன்? இல்லைங்க, உடம்பு ரொம்ப வலிக்குதா. சரி, கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இல்லைன்னா நைட்டு தூங்க முடியாது. அதனாலதான். ஓ, அப்படியே. ஓ, சரி சரி, வெயிட் பண்ணு. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ போய் குளி. நீங்க ரெஸ்ட் ரூம் போகணுமா? ஏங்க, கீழே இருக்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓய், எனக்கு எப்பவுமே என் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால நான் போயிட்டு வரேன். அப்புறமா நீ போ. கேட்க மாட்டீங்களே. சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரணும். எனக்கு பசிக்குது. சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும். நல்லதானே அவன் வரதுக்கு முன்னாடி வந்தாச்சு. டே அர்ஜுன், இதான் சமயம். என்ன பண்ணணுமோ காலை வாரிட மாட்டியே. என்னடா சொன்னது காதல் விழுந்துதுல? என்னடா என்ன டவுட்டு? கேட்க வந்துட்டேனா? கேட்டுறேன். அதுக்கப்புறம் நடிக்கிறது தானே பண்ண போறேன். உங்ககிட்ட பண்ண போறேன். சொன்னதை செய்யலாம். என்னங்க, பாத்ரூம்ல தூங்கிட்டீங்களா? டேய், போக தெரியும். நீ முதல்ல பாத்ரூம்ல போடி போடி. என்ன கீழே போன்னு சொன்னா போகவே மாட்டேங்கிறாரு. ஏதாவது வேலை பார்த்துருக்காரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஹாய் டியர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் டியர்ஸ், நான் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதை கேட்டு மேலும் சீரிஸ் முடிய போகுதுன்னு அன்னைக்கு நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரே கேள்வி. அந்த கேள்வி நல்ல வேல்யூபிளான கேள்வி தான். அந்த கேள்விக்கு எனக்கு சரியா பதில் சொல்ல தெரியுதான்னு தெரியல. பட் இருந்தாலும் சொல்றேன், அது கரெக்டானு எனக்கு தெரியல. ஓகே டியர்ஸ், என்னன்னா நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து, அக்கா பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்கள கன்சிடர் பண்றீங்க, அப்புறம் பார்க்காதவங்களை நினைச்சு ஃபீல் பண்றீங்க, பார்க்குற எங்களை நினச்சி நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. நாங்கள் நல்ல கமெண்ட்ஸ் போடுறோம், எங்களோட கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க. பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களை நினச்சி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறமேட்டு வந்து வியூஸ் பார்க்காதவங்களை நினச்சி வீடியோவை நிறுத்திடலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்விப்பா. ஆமா டியர்ஸ், நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வி. நீங்க நினைக்கிற மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களும் நாங்க வந்து கன்சிடர் பண்ணல. அதாவது அவங்க போட்ட கமெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நான் ரிப்ளை, அதாவது பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோல பேசி அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்காது. இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து இதே வீடியோ மூலியமா உங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றேன். நானே மனசுக்குள்ள வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அடுத்த ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஸோ என்னோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணா நீங்க கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஒரு கமெண்ட்ஸ். அக்கா சொல்றவங்க 1000 சொல்லட்டும்க்கா, நீங்க அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. இக்னோர் பண்ணிட்டு நீங்க உங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. உங்க ஒர்க்கை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கக்கா அப்படின்னு நீங்க ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பீங்க. அக்கா அவங்களாம் இப்படிதான்க்கா, இந்த ஜென்மங்களாம் இந்த மாதிரி தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம வளர்ந்து வரோம்னாக்கா நிறைய பேருக்கு பொறாம வரும்க்கா. இதாவது எனக்கு வந்து உண்மையான எனக்கு தெரியாது. பட் நீங்க சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். இந்த ஆறுதலுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இது ஒண்ணு. இன்னொன்று வந்து அவங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கணும். நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதை நான் டெலிட் பண்ணுறதுனாலையும் இல்லை ஹைட் பண்ணுறதுனாலையும் அவங்கள பார்த்து நான் பயப்படுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் எதிர்த்து அவங்க கிட்ட திருப்பி நான் பதிலடி கொடுக்கணும். ஆனால் கொடுத்தாதான் ரெண்டாவது என் பக்கம் வரமாட்டாங்க. அதுக்காக தான் நான் வீடியோ மூலியமா அவங்க கிட்ட வந்து நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் என் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் வீடியோ மூலியமா சொல்றது ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் போட்டவங்க கண்டிப்பா அடுத்த நாள் வீடியோ வந்து பார்ப்பாங்க. அந்த வீடியோல நான் அவங்களை பத்தி கிழிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா காண்டாகும். அதுக்கப்புறம் ஒரு சில கில்ட்டினஸ் இருக்கும், அதெல்லாம் வரணும் இல்லையா? அது அவங்களுக்கு இன்னும் செருப்படிப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் பேட் கமெண்ட்ஸை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்றது, பிளஸ் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறது. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் கன்சிடரும் பண்ணல. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, அக்கா பாக்குறீங்க 4000 பேருக்காவது நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம்லக்கா, பார்க்காதவங்களை நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கரெக்டுப்பா, இதை நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொமான்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்டோரியவும் பார்க்குறோம் அப்படின்னு எனக்காக வந்திருக்கிற உங்கள் 4000 பேருக்காக நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் தான். அதனால தான் கண்டினியூவாக வீடியோ போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆமா டியர், நான் கெட்டி மேலத்துக்கு என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் படியே கொண்டு போகலாம்.
ஏன்னா அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம், ஒரு மனவலி, அதனால வீடியோவை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தேன். ஆனா நீங்க கேட்ட கேள்வியும் ஒரு நியாயமானது. அப்புறம் நானும் கொஞ்சம் யோசிச்சேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அந்த மாதிரி நம்ம கோவத்தெல்லாம் எடுக்கிற எந்த முடிவும் கரெக்டா வராது. சரி, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம சீரியஸை நகர்த்திட்டு போவோம். கண்டிப்பா போன வியூவர்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கையோட நான் என்னோட கெட்டிமேளம் சீரியஸை கண்டினியூ பண்ணிட்டு போறேன்ப்பா. ஆமா டியர். ஆனா வியூவர்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்காங்கன்றதுனால நான் கெட்டிமேளம் பார்ட் 1 பார்ட் 2ன்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு தர முடியாது. மறுபடியும் எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பழையபடி இதே மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்குறேன். அது வரைக்கும் கண்ணாமூச்சில ஒரு வீடியோ, கெட்டிமேளம் ஒரு வீடியோன்னு ரெகுலரா வரும். ஓகேவா டியர்? Adios. அதே போல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, உங்க வீடியோக்காக நாங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம்க்கா. உங்க வீடியோ பார்த்தாக்கா மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனா இருக்கும். உங்க வீடியோ பார்க்குற அன்னைக்கு உங்க வீடியோ பார்க்கறதுனால அன்னைக்கு நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இல்லைன்னா அன்னைக்கு நாள் நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லும்போது உண்மையா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அதை கண்டிப்பா நான் யோசிக்கணும் இல்லையா? பார்க்காதவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்றதை விட நீங்க சொன்ன மாதிரி பார்க்குறவங்க நேச்சரா சந்தோஷப்பட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? அப்புறம் நிறைய பேர் அதிர்ச்சியில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அக்கா ஏன்க்கா முடிக்கிறேன்னு சொல்றீங்க? இன்னும் எவ்வளவு கதை இருக்கு, அதுக்குள்ள உங்களால எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆமா டியர், நிறைய ஸ்டோரி இருக்கு. ஏன்னா இப்போ வெறும்னே நான் அர்ஜுன் நிலாவோட ஸ்டோரியை மட்டும்தான் இப்போதைக்கு காமிச்சு, இன்னும் அவங்களுக்கு கூட நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இப்போதான் விஜய் பிரியாக்கான ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சுருக்கேன். விச்சு பாரதிக்கு என்னன்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இன்னும் நான் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் தனி தீரன் அவங்க ட்ராக்லாம் எப்படி போகும் அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து இன்னைக்கு சீன் பார்த்துருப்பீங்க, நம்ம கீர்த்துவோட சீன்ஸு. கீர்த்துக்கான பேர் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம கீர்த்துவோட பிரதர், அவருக்கு ஒரு பேர், அந்த பேர் யாருன்னு இனிமே தான் ரிவல் ஆகும். அவங்களுக்குள்ளேயும் நிறைய ட்விஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ கெட்டிமேளம் சீரீஸில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். அப்புறம் என்னடா முந்தா நேற்று சரி இன்றைக்கும் சரி அர்ஜுன் நிலாவோட ரொமான்ஸ் சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு வீடியோ தானே போட போகிறேன்னு சொன்னேன். இந்த ஒரு வீடியோவிலே எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இவங்களோட சீன்ஸை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. கம்மி பண்ணணும்னு நான் பண்ணலை, பட் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களோட இந்த சீன் அடுத்த நாள் கண்டினியூ ஆகும். இப்போ இன்னைக்கு பார்த்துருப்பீங்க அர்ஜுன் நிலாவோட ரொமான்ஸ் சீனு, இந்த பாத்ரூம் சீனு, இது வந்து நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே டைம் இல்லை. இப்போ நான் பேசுறதோடு சேர்த்து 40 மினிட்ஸ் அந்த அபோவ் வந்துட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த சீன்ஸ் நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இனிமேல் பார்த்து அர்ஜுன் நிலாவுக்கும் நிறைய ஸ்பேஸ் வரும். அதே மாதிரி எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரியான சீன்ஸையும் கண்டிப்பாக கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஸ்டோரிஸ் இருக்குது, கொஞ்சம் பொறுமையோட பாருங்க, நிறைய ட்விஸ்ட் இருக்குது பாருங்க. கண்டிப்பா நீங்க பாப்பீங்க டியர்ஸ். ஏன்னா நான் சோர்வாகும் போது தயவு செஞ்சு சோர்வாயிடாதீங்க. நீங்க பிரிஸ்கா இருங்க, கண்டிப்பா வியூஸ் போகும்னு எனக்கு நீங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா நான் எழுந்திருக்கணும் இல்லையா? அந்த ஒரு 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 எனர்ஜியோட நான் வரணும். ஆமா டியர்ஸ், நான் மறுபடியும் இந்த கெட்டிமேளம் சீரீஸை கண்டினியூ பண்ணணும்னு முடிவுக்கு வந்தது உங்களால் மட்டும்தான். ஏன்னா சத்தியமாக நான் ஒரு 3 to 4 டேஸாக ரொம்ப மைண்ட் அப்செட்டில் இருந்தேன். நமக்கு எப்படி வியூஸ் போயிட்டு இருந்தது, இப்போ அப்படியே வியூஸ் பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. இனிமேல் நான் இந்த வியூஸை கொண்டு வர நான் இன்னும் என்ன எஃபெக்ட் கொடுக்கணும்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இன்னும் நான் என்ன எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினச்சி வீடியோ எடுக்க கூட எனக்கு துளிகளும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி புலம்பி தீர்த்துட்டு, என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லி புலம்பி தீர்த்துட்டு, ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பிரிஸ்க்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஐயோ சோர்ந்துடாதீங்க, மறுபடியும் எழுந்து வாங்கன்ற ஒரு பிரிஸ்க் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எழுந்து வரணும் இல்லையா? இதோட பெரிய ரீசன் நீங்க தான் டியர்ஸ். உங்களால மட்டும்தான் நான் மறுபடியும் எடுக்கணுங்கிற முடிவுக்கும் வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க டியர்ஸ். திரும்பவும் என்னோட வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுன்ற நம்பிக்கையோடவே நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் டியர்ஸ். ஓகே டியர்ஸ். சிலவங்க திட்டவே செஞ்சுட்டாங்க. ஒரு சிஸ்டர்லாம் வந்து திட்டாங்க, நீ என்ன முட்டாளாமா, நீங்க என்ன முட்டாளா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு உரிமையான திட்டல். நீ என்னங்க நீங்க முட்டாளா, நீங்க இப்படி முடிச்சுட்டு போனீங்கன்னா அதை நினைச்சு நிறைய பேர் சந்தோஷம் படுவாங்க. ஆனா உண்மைதான்ப்பா, நீங்க எல்லாருமே சொன்னது உண்மைதான். நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதை நினைச்சு யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அவங்க கண்டிப்பா சந்தோஷம் படுவாங்க. என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அன்னைக்கான வீடியோஸ் நிறைய பேர் சந்தோஷத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆமா முடிக்க போறாளா, அப்போ சந்தோஷம் அப்படிங்கிற இதுல தான் இருந்திருப்பாங்க. அதனால அந்த சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்க, நீ முட்டாளா, நீங்க முட்டாள் மாதிரி பேசுறீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணா உங்களோட எதிரிங்கெல்லாம் சந்தோஷம் படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் என்ன வந்து செல்லமா திட்டவும் உரிமையா திட்டவும், அக்கா நீங்க இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்புக்கா அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே டியர்ஸ், பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் முருகன் ப்ரோவுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முருகன் ப்ரோ. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முருகன் ப்ரோ. நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய
அப்பா பாண்டியன் சாருக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாண்டியனப்பா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாண்டியனப்பா. அப்பா நீங்க இன்னைக்கு போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ப்பா. உங்க ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு என்னைக்கு வேணும். நம்ம சப்ஸ்கிரைபர் முனீஸ்வரி சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பிரகாஷ் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரகாஷ் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.